அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி பார்க்கும் பொழுது அமாவாசை வந்து நிகழுதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஆடி, புரட்டாசி, தை இந்த மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்படின்னு பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்புகள் மகிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அமாவாசை தினத்தன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இரட்டை லாபம் பெறப்போகிற இந்த 3 ராசிக்காரர்களை பற்றின முழு தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்க பெறுகிறதா அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அமாவாசை திதி அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விரத வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் இறை வழிபாட்டிற்கும் வந்து உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்கும் உரிய ஒரு திதி நாளாக கருதப்படுவது அப்படின்னு சொன்னால் அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்தன்று பார்க்கும் பொழுது கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் மகத்துவம் பெற்றதாக கருதப்படுது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட இந்த 3 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் இரட்டிப்பு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வரிசையில் நாம் இந்த 3 ராசிக்காரர்களில் முதல் ராசியாக பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மேஷ ராசி அன்பர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக சாதகமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் புதிய வருமானத்திற்கான வழிகளையும் காட்டும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய நிதி நிலையை மேம்படுத்த விரும்புகிறவங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலைக்கு தயாராகிறவங்க இந்த நேரத்தில் மாபெரும் வெற்றி பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. இந்த காலகட்டத்தில் முதலீடுகளுக்கும் ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். இது கணிசமான லாபத்தை அளிக்குங்க. பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்க அப்படி இல்லைன்னா விளையாட்டுக்களில் பந்தயம் கட்டுறவங்க இந்த காலகட்டத்தில் வெகுமதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய நீண்ட கால ஆசைகளில் பலவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்வு உங்களுடைய மன மகிழ்ச்சியை வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் வந்து சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் மந்தமாக சென்ற அனைத்து தொழில் வியாபாரம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூடுபிடிக்க ஆரம்பிக்கும், வளர்ச்சியை காணும். அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு வளமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பம் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்குது. குடும்பத்தினுடைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அனைவரும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளும் அனுகூலங்களும் உருவாகக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்.
இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம் ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறது. இந்த காலத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிடத்தக்க சீரமைப்பு உங்களுடைய ராசியில் நடைபெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் 9வது வீட்டில் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்தையும் அது வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கப்பெற போகிறது. நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்க உங்களை வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக இந்த காலம் முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்குரிய அங்கீகாரத்திற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை வழங்கும் அப்படின்னும் நீங்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். மேலும் சமூகத்தில் உங்களுக்கு அப்படின்னே ஒரு அடையாளத்தை உங்களால் இந்த நேரத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். இது உங்களுடைய நற்பெயரையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்தி காட்டும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவதற்கான காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. தொழில் முறை அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வணிகம் இது தொடர்பான விஷயங்கள் பயணங்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, நன்மை பயக்குவதோடு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளையும் இது தரும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகலாம். அரசாங்க வேலைக்கு தயாராகிறவங்க இந்த காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதே போல் இந்த நேரத்தில் உங்களுடைய நீண்ட கால கனவுகள் ஆசைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசி அன்பர்கள். மகர ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. எதிர்பாராத பண ஆதாயங்களை அளிக்கக்கூடும். இது உங்களுடைய நிதி நிலைமையை பெரிதும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு தரப்போகிறது. உடல் நலம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மனநலம் இது இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வலுவாகவே காணப்படுங்க. உங்களினுடைய பேச்சாற்றலும் பார்த்தீங்க அப்படின்னா வலுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய வார்த்தைகளால் அனைவரும் ஈர்க்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக உங்களுடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அதற்கான பலன்களை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது தங்களுடைய தற்போதைய வேலையில் புதிய பொறுப்புகள் அப்படி இல்லைன்னா பதவி உயர்வுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஆசைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும். இந்த காலம் ஒட்டுமொத்தமாக ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த நேரமும் உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது. உங்களுக்கான சாதகமான சூழல் அப்படிங்கிறது அனைத்து விஷயங்கள்லையுமே தென்பட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அப்படிலாம் ஆரோக்கியமாகட்டும் இல்லை புதிதாக
புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாகட்டும், எல்லா விஷயத்திலையுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தகவல்களும் நல்ல தகவல்களாகவே வந்து சேரும். நெடுங்காலமாக வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற தகுதி திறமைக்கு ஏற்றவாறு பிடித்தமான வேலை வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கிறது. திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகளில் நீடித்த தடை தாமதங்களும் விலகி மங்களகரமாக அனைத்து சுப நிகழ்வுகளும் அரங்கேறவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது.